ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் கதை புரியும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோடு 6க்குள்ளே போகலாம். ஹீரோ சொல்கிறான், இந்த செக் போலியானது, இந்த பொண்ணு கரெக்டாக தான் சொல்லுகிறது. ஹீரோ சொல்கிறான், என் கையில் ஆதாரம் இல்லை என்றால் நான் எதுக்கு சொல்ல போகிறேன். பச்சைக்கல் டொப்பி சொல்கிறான், நீங்கள் எங்கிருந்து வரீங்கள்? என்னோட தயாரிப்பு போலி என்று கூறுவதற்கு எவ்வளோ தைரியம்? பச்சைக்கல் டொப்பி சொல்கிறா, எதுனா ப்ரூஃப் தெரியுமா? நான் விற்கும் பொருளும் அனைத்து தரமானது. என்னோட வியாபாரத்தை ஏன் கிடைக்கிறீங்கள்? ஹீரோ சொல்கிறான், இது போலியாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் கருப்பு ஜேடு கண்டுபிடிக்க எனக்கு ஒரு வழி தெரியும். ஹீரோ சொல்கிறான், நீங்கள் சேகரித்த பொருட்களிலிருந்து ஒரு பொருட்களை கொடுக்க வேண்டும். ஹீரோ சொல்கிறான், அந்த 2 செக் எடுத்துங்கள். அது உண்மையானது இல்லை என்று போலியானது என்று பார்க்கலாம். பச்சைக்கலை டூப்பி சொல்கிறான், நான் இதில் போடுகிறேன். பச்சைக்கலை டூப்பி சொல்கிறான், அந்த ஜெக்கில் என்ன நடக்கிறது என்று தெரியலையே. ஹீரோ சொல்கிறான், இந்த பொருளை பற்றி எச்சரிக்கையாக கேளுங்கள். ஹீரோ சொல்கிறான், இந்த ஜெக் கலப்பட பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்டது. இந்த ஜெக் போலியானது என்று நான் சொல்கிறேன். சொல்கிறான், என் மக்கள் எல்லாரும் பார்த்தீங்களே, இந்த இளம்பெண் சொல்வது எல்லாம் உண்மைதான். சொல்கிறான், அடடா, என்னோட வியாபாரத்தை கெடுத்து விட்டுட்டான். அந்த பொண்ணு சொல்கிற, உங்கள் 2 செக் 3 காசுக்கு தான் மதிப்புள்ளது. மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் போலியான பொருட்கள் விற்கிறீங்கள், என்னோட பணத்தை திருப்பி கொடுங்கள். மக்கள் சொல்கிறாங்க, எங்கள் ஆவி கற்களை போலியாக விற்கிறீர்கள், எங்களோட காசை திருப்பி கொடு. மக்கள்லாம் கத்தினுக்கிறாங்க, நீங்கள் ஏன் எங்களை ஏமாத்தினீங்கள், நாங்கள் அதை மறக்க மாட்டோம். அந்த பொண்ணு சொல்லு, கொஞ்சம் நில்லுங்கள், உங்களுக்கு அற்புதமான கண் உள்ளது, எனக்கு அது போலியானது என்று மட்டும்தான் தெரியும். அந்த பொண்ணு சொல்லுது, அந்த ஜேடை எப்படி ப்ரூஃப் பண்ணது எனக்கு தெரியாது, நீங்கள் அதிர்ஷ்டவசமாக இருந்ததுக்கு நன்றி. ஹீரோ சொல்கிறான், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்த வியாபாரத்தை நான் ஒரு முறை ஏமாந்து விட்டேன். ஹீரோ சொல்கிறான், அதை நீங்கள் வாங்கவில்லையா? அந்த பொண்ணு சொல்லுது, இது 3 காசுக்கு மட்டும்தான் மதிப்புள்ளது. அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு தேவையில்லை, அவன்கிட்டே சொல்லு, அவனுடைய ஜெட் மதிப்பு எவ்வளவு தான். தளபதி பாங் சொல்கிறான், என்ன ஒரு விசித்திரமான இளம்பெண். ஹீரோ சொல்கிறான், அதிர்ஷ்டவசமாக அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. ஹீரோ சொல்கிறான், அதிர்ஷ்டவசமாக அவளுக்கு அனுபவம் இல்லை. ஹீரோ சொல்கிறான், தளபதி பாங், நீங்கள் முதலில் வீட்டுக்கு செல்லலாம், எனக்கு 10 காசு களி கொடுக்க முடியுமா? தளபதி பாங் சொல்கிறான், என்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது, நான் கொடுக்குறேன். ஹீரோ சொல்கிறான், நான் ஒருத்தனை போய் பார்க்க வேண்டியது உள்ளது. ப்ளூ கலர் சொல்கிறான், நீ என்னத்துக்கிட்ட அங்கே வந்த? ஹீரோ சொல்கிறான், ஐயோ, இறுதியாக உன்னை பார்த்து விட்டேன். பச்சை கலர் டோப்பி சொல்கிறான், நீ என்னத்துக்கு என்ன தெரிகிற? ஹீரோ சொல்கிறான், நான் காசு கொடுக்குறேன், அந்த 2 ஜேக் எனக்கு வேண்டும். ஹீரோ சொல்கிறான், நான் 10 காசு கொடுக்க தயாராக இருக்கிறேன். பச்சை கலர் சொல்கிறான், டேய், இது ஒரு போலியான என்று உனக்கு தெரியும்ல. பச்சை கலர் சொல்கிறான், நீங்கள் 10 காசு வாங்க தயாராக இருக்கிறீங்களா? பச்சை கலர் சொல்கிறான், அந்த பொண்ணு 3 ரூபாய்க்கு மட்டும்தான் மதிப்பு உள்ளது என்று சொன்னான். ஹீரோ சொல்கிறான், அது போலியாக இருந்தாலும் சில சக்தி அதற்கு இருக்கிறது. ஹீரோ சொல்கிறான், ஒருவேளை அதை கொடுத்தால் என்னால் நல்ல பணம் பெற முடியும். பச்சை கலர் சொல்கிறான், ஓ, நீங்கள் வேற ஒருத்தனுக்கு விற்க போகிறீங்களா? பச்சை கலர் சொல்கிறான், ஒரு மோசமான யோசனை அது. பச்சை கலர் சொல்கிறான், அந்த கருப்பு ஜாடுக்கு எவ்வளோ பணம் செலவாகும் உங்களுக்கு தெரியுமா? பச்சை கலர் சொல்கிறான், நீங்கள் முட்டாள்தனமாக யோசிக்கிறீர்கள், எளிதில் நான் விட மாட்டேன். பச்சை கலர் சொல்கிறான், நீங்கள் அதுக்கு 10 காசு வண்டி தான் கொடுக்க போகிறீங்களா? ஹீரோ சொல்கிறான், நீங்கள் எவ்வளோ காசு எதிர்பார்க்கிறீர்கள்? பச்சை கலர் சொல்கிறான், எல்லாரும் வெளியே வாங்கல். ஹீரோ சொல்கிறான், நான் உன்னிடம் வியாபாரம் செய்ய தான் வந்தேன். பச்சை கலர் சொல்கிறான், வாயை மூடு, அந்த ஜாடை நான் விற்க மாட்டேன். பச்சை கலர் சொல்கிறான், உன் காசை என்னிடம் விட்டுவிடு, இல்லை நான் உன்னை கொல்லுவேன், அனைவரும் போய் அவனை கொல்லுங்கள். ஹீரோ சொல்கிறான், என்னை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறியா? உன்னோட சாவு என் கையில் தான். ஹீரோ சொல்கிறான், ஆவி எல்லாரையும் போய் கொன்று விடுங்கள். ஹீரோ சொல்கிறான், தளபதி பாங், தயவு செய்து கதவை பாருங்கள், வீட்டுக்குள் யாரையும் அனுப்பாதே. தளபதி பாங் சொல்கிறான், எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டுக்குள் யாரையும் அனுப்ப மாட்டேன். ஹீரோ சொல்கிறான், இந்த கல் எனக்கு தெரியும், இது ஒரு ரத்த ஆத்மாக்கள். ரத்த ஆத்மாக்கள் எப்பனா ஒரு வாட்டி தான் காணப்பட்டது. இது ஆயிரக்கணக்கான மக்கத்தை ரத்தத்தை உறிஞ்சி இந்த ஆவி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளிலிருந்து வடிவம் அமைப்பு எடுக்கிறது. பேய்களை பயிற்சி செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சக்தி. இந்த ரத்த ஆத்மா புனித ஸ்கோடிலிருந்து பயன்படுத்தப்படலாம். ரத்த ஆத்மா முடிந்த உடனே ஒரு நபரின் ரத்தத்தை இயக்க முடியும். ஹீரோ சொல்கிறான், இந்த ரத்த ஆத்மா என்னோட உடம்புக்குள் வளர்கிறது, மன்னர்கள் கூட இதை எதிர்க்க பயப்படுவார்கள். என்னோட கடந்த காலத்தின் இந்த ஆவி இருந்தால். ஹீரோ சொல்கிறான், கிங்ஸ் ஒரு வாய்ப்பை கூட பெற்றிருக்க மாட்டாள். ஹீரோ சொல்கிறான், என்னால் நம்ப முடியவில்லை, பாண்டிய ராஜா கூட இந்த அதிர்ஷ்டம் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.